என்ன செய்யணும்? வாங்குறோமா? வாங்குறத வாங்குறோமா? ஆனா நமக்கு என்ன இல்லை? நிறைவு. சொல்லுங்க, வாய்க்கன்னு சொல்லுங்க. நிறைவு நமக்கு இல்லை. நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஏன் எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் ஏன்? அப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? குறைகள். ஆமென் சொல்லுங்க பார்த்தோம். அந்த குறைகள் நான் எடுத்து போட்டேன்னா எனக்கு என்ன நிறைவுகள் வரும். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கலாம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கலாம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடுவார்கள், அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னவர். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசுகிறார். நிறைவானது வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் எங்களுக்குள் இருக்கிற அந்த குறைகளை நாங்கள் என்ன செய்யணும்? இப்பொழுதே எடுத்து போடுகிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழுங்கு போக சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு அந்த நிறைவுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவானது வந்தா என்ன ஆகும்? எல்லாம் குறைவு என்ன ஆயிடும்? ஒளிஞ்சு போகும். நிறைவானது அப்படின்னா யார் சொல்லுங்க? நிறைவானவர் என்று சொன்னால் ஆண்டவராகிய சொல்லுங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்குங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு குறைவு எந்த இடத்திலும் காணப்பட்டதே இல்லை. ஒரு 2 மீன் 5 அப்பத்தை எடுத்தாரு, ஆசீர்வதித்தாரு, 5000 பேருக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காரியம் தேவைப்பட்டது, ஒன்றே ஒன்று தேவைப்பட்டது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வரி செலுத்த வேண்டும். என்ன செய்யணும்? வரி செலுத்த. அந்த வரி செலுத்த வேண்டும். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளை. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இப்ப அவரும் வரி செலுத்தணும்னு சொல்லி பேதுருவை அழைச்சு என்ன பண்றாரு? நீ போய் என்ன பண்ண? கடலிலே ஒரு தூண்டில் போட்டு அதில் அகப்படுகிற ஒரு முதலாவது அகப்படுகிற ஒரு மீனின் வாயை திறந்து அதுல இருக்கிற வெள்ளிக்காசை கொண்டு வந்து என்ன பண்ண? உனக்கு எனக்கு என்ன செய்? என்ன செய்? வரி செலுத்து. ஆமென் சொல்லுங்க மக்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒன்று தேவைப்பட்டது. அதையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவன் அவருக்கு செவி கொடுத்தார். தேவைகள் சந்திக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நான் நிறைவுள்ளவராய் வாழணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டுல குறைவு இருக்கு? குறைவு இருக்கா இல்லையா? ஆசீர்வாதத்துல, ஐஸ்வர்யத்துல, ஆமென். வீட்டில ஒரு பண காரியங்கள், வீட்டுடைய தேவைகள், இதெல்லாம் குறைவு இருக்கா? இந்த குறைவு வருவதற்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்துவா? சொல்லுங்க. அவர் தான் காரணமா? எனக்கு குறைவு வருது அவர் தான் காரணமா? வேதம் சொல்லுது, நீ எதை விதைக்கிறியோ, நீ எதை விதைக்கிறியோ, உனக்குள்ள குறைவுகள், குறைவுகள் எல்லாவற்றிலும் குறைவுகள். ஜெபத்தில் குறைவுகள், வேதம் வாசிக்கிறதுல குறைவுகள். அல்லேலூயா. தேவனை ஆராதனை செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவது குறைவுகள். அதிலும் லேட்டா, அதுல தேவனை முழுமையான ஒரு ஆராதனை இல்லை. ஆமென். தேவனை தேடுவது அல்ல, நன்மை செய்வதே கிடையாது, அதுல ஒரு குறைவுகள். தேவன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வருமானத்திலே நான் சரியாய் 10ல் 1 பங்கு கொடுப்பது அதில் குறைவு. விசேஷித்த தேவைகள் சபையிலே சந்திக்க கொடுப்பது குறைவு. மற்றவர்களுக்கு உதவி செய்வது குறைவு. உன் வாயிலே
பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசுவது குறைவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மை பேசுவது குறைவு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் குறைவு பார்த்தா ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன குறைவு வருது பாத்தீங்களா? நான் சொல்றதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இவ்வளவு குறைகளை நான் வைத்துக் கொள்வேன், ஆனால் நிறைவானவர் இயேசு எப்படி எனக்குள்ளே வருவார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் குடும்பமாய் இருக்கிற பேழைக்குள்ளே, உன் குடும்பமாய் பிள்ளைகளாய் இருக்கிற படகுக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே இயேசுவானவர் வந்தார் என்று சொன்னால் உனக்கு என்ன ஆயிடும்? எல்லாமே நிறைவாய் மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், பேதுரு குறித்து தெரியும். பேதுரு என்ன பண்ணாரு? முழுதும் என்ன செஞ்சாரு? வலைய வீசினாரு. ஆனா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. ஆனா கடைசியா இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி போதகம் பண்ணி, எப்பா என்ன பண்ணு, ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ணு, நீ வலைய போன்னு சொல்லி இந்த படகு எடுப்பான்னு சொன்ன மாத்திரத்துல அவரு போனாரு, போட்டாரு. என்ன ஆச்சு? அந்த படகுல யார் இருந்தா? அந்த இதுவரைக்கும் போட்ட மீன் முழுதும் அந்த கடலை சுத்தி சுத்தி வந்து போட்டாரு. ஒண்ணு இல்லை. எப்பவுமே மீன் எப்ப கிடைக்கும் சொன்னா ராத்திரியில நடு சாமத்துல தான் என்ன பண்ணும், மீன்கள் எல்லாம் ஒன்று கூட்டி பகல்ல இருக்காது. அல்லேலூயா. அதுதான் எல்லாரும் அது இந்த இருட்டோட போவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில வந்து இறங்குவாங்க 6 மணிக்கு 7 மணிலாம் வந்து இறங்கிட்டாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த காஸ்டி மீன் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இந்த பேதுரு எங்க வலை போட்டாரோ அதே இடத்துல கொண்டு போய் நேரா படகை விட்டு இயேசு சொல்லுகிறார், இப்ப என்ன பண்ணு, வலைய போடுன்னு சொன்னார். போட்ட மாத்திரத்தை என்ன மாறிடுச்சு? நிறைவான இழுக்க முடியல. ஆமென். தேவன் உங்களுக்கு அப்படி செய்ய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் படகு என்கிற வாழ்க்கையில இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துக்குள்ள இயேசுவானவர் நீங்க கொண்டு வரணும். ஆமென். பிறகு உங்களுக்குள்ள அந்த குறைவுகள் என்ன பண்ண, முதல்ல எடுத்துப்போ. நீ எதை விதைக்கிறியோ அதான் அறுப்பு. அநியாயமாய் நடப்பாயானால் அநியாயத்தின் பலனை புசிப்பாய். தவறாய் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி, அல்லேலூயா, நீங்கள் கொடுக்கல் வாங்கல உண்மையே இல்லை. வெளியே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க பணம் கொடுக்கிற வாங்கல் என்ன இல்லை? உண்மை இல்லை. அல்லேலூயா. கொடுக்க வாங்க உண்மை இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். பேசுற வார்த்தை, உண்மை பேசுற வார்த்தைகள், பொய் பேசுற வார்த்தைகள், அல்லேலூயா, அநியாயத்துக்கு பாடுபடுவது. நல்லா யோசித்து பாருங்க. நமக்குள்ள அத்தனை குறைவுகள் இருக்குமானால் நிறைவான இயேசு கிறிஸ்து எப்படி எனக்குள்ளே வருவார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என் வாழ்க்கையிலே நான் குறைவுபடுவதற்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? நான் தான். என் வாழ்க்கையில ஒரு குறைவு வருதுன்னு சொன்னா, ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம், நல்ல சுகம், எதெல்லாம் எனக்கு தவறுதோ அதுக்கு காரணம் யாரு? நான் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ உங்களுக்குள் இருக்கும் குறைகள் என்ன பண்ணுவோம்? ஒழுங்குபடுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்திலே நிறைவு என்று சொன்னால் பூரணம் என்று அர்த்தம். சொல்லுங்க வாய்கள். பூரணம் என்றால் முழுமையானது, நிறைவானது. அவர்தான் பூரண புருஷராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் எல்லாவற்றிலும் பூரணர். ஜெபம் பண்ணுவதிலே, துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே, நன்மை செய்வதிலே, ஆமென், பாவம் செய்யாமல் இருப்பதிலே, எல்லாவற்றிலும் அவர் பூரணர். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு கன்னிகையிடம் 10 வெள்ளிக்காசு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கன்னிகை கிட்ட 10 வெள்ளிக்காசு கொடுத்தாச்சு. ஆனா அதுல ஒண்ணு என்ன ஆயிடுச்சு? காணாம போச்சு. சொல்லுங்க. ஒண்ணு காணாம போச்சு. மிச்சம் எத்தனை இருக்குது? 9 வெள்ளிக்காசு இருக்குது. நம்மளா என்ன செய்வோம்? சொல்லு, நம்மளா என்ன பண்ணுவோம்? எல்லாம் எடுத்துக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். லூக்கா 15. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. 15ஆம் அதிகாரம்
எடுத்துட்டீங்களா? பைபிள் வச்சிருக்கவங்க எனக்கு தொடர்ந்து பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகும். இப்ப வாசிங்க பார்க்கலாம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் கேட்கிறேன், என்கிட்ட ஒரு 10 வெள்ளிக்காசு கொடுத்தாங்கன்னா நான் ஒண்ணு தொலைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? தேடி பார்ப்பேன். அப்புறம் கடைகள் என்ன பண்ணுவேன்? 9 இருக்குது. ஆமென் சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரீ, ஒரு கன்னிகை. கன்னிகை என்பது யாரு? நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கன்னிகை என்பது யாரு? சொல்லுங்க. நீங்க நான் யாரு? கன்னிகை. என்னடா அது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் எப்படி கன்னிகையா இருக்க முடியும்? அப்படி அல்ல. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பரிசுத்த கன்னிகை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பரிசுத்த கன்னிகைகள் எப்படி இருக்க வேண்டுமானால் புத்தி உள்ள கன்னிகையா இருக்கணும். நீங்க நான் யாரு? புத்தி உள்ள கன்னிகையா இருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகையா இருக்க கூடாது. ஆமென். இங்கு ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை யார் கொடுத்தது? ஒரு மணவாளன் பரிசம் போடும்படியாக, திருமணம் செய்யும்படியாக அந்த சகோதரிக்கு யூதர்கள் வழக்கப்படி ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டுமானால் 10 வெள்ளிக்காசை என்ன பண்ணுவாங்க? நெத்திச்சூடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுல பதக்கம் மாதிரி 10 வெள்ளிக்காசு வைப்பாங்க. வச்சு என்ன பண்ணுவாங்க? கட்டுவாங்க. ஆமென். இன்னைக்கு சில பேர் நீங்க இந்த தாலிலாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வருது? பதக்கமா போட்டுருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமென். யூதர்கள் அந்த நாட்களிலே ஸ்திரீகளுக்கு 10 வெள்ளிக்காசை கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை கட்டி என்ன பண்ணுவாங்க? வச்சுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எப்போ அந்த புருஷன், எப்போ அந்த மணவாளன், எப்போ அந்த மாப்பிள்ளை வராரோ அப்ப அவங்க எதை எடுத்து காட்டணும்? 10 வெள்ளிக்காசை காட்டணும். உங்களுக்கு நான் பரிசம் போட்டேன்ல, இன்னைக்கு நிச்சயம் எப்படி பண்றாங்க? நிச்சயம் இன்னைக்கு எப்படி நடக்குது? இவங்க ஒரு மோதிரம் அதை பத்திரமா வச்சிருக்காங்களா? அது எதுக்கு அடையாளம்? நிச்சயம் பண்ணதுக்கு உண்டான அடையாளம் அதுதான். அது போல அன்னைக்கு பரிசம் போடும்போது 10 வெள்ளிக்காசை கொடுக்குறாங்க. 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு அந்த மாப்பிள்ளை வந்து நிற்கும் பொழுது அந்த ஸ்திரீ என்ன காமிக்கணும்? என்ன காமிக்கணும்? 10 வெள்ளிக்காசை காமிக்கணும். அடையாளம், இது எனக்கு நீங்க பரிசம் போட்டது. அல்லேலூயா. ஆனால் 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு சொன்னா அந்த சகோதரி தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒண்ணுதான் காணாம போயிடுச்சு, மிச்சம் 9 இருக்குன்னு சொன்னா அந்த யூதர்களுடைய ஒரு கலாச்சாரம் என்ன சொன்னால், இவள் நடத்த கட்டவை. அல்லேலூயா. இவ யாரு? இவள் நடத்தி கட்டவைகள். இவள் யாரு இல்ல, கற்புள்ள கன்னிகை இவை இல்லை என்று சொல்லி என்ன பண்றாங்க? ஒதுக்கிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் அது போலதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்ப வாசிக்கிற 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம். அன்றியும் ஒரு ஸ்திரீ, லூக்கா 15:8, ஒரு ஸ்திரீ, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு பரிசம் போட்டாச்சு, 10 வெள்ளிக்காசு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டா. இப்ப வேதம் சொல்லுது, அவன் தேடி கண்டுபிடிக்க மாட்டாளா? சொல்லுங்க பாருங்க. கண்டுபிடிப்பாளா? கண்டுபிடிக்க மாட்டாளா? ஏன் கண்டுபிடிச்சு ஆகணும்? அவ ஏன் கண்டுபிடிச்சு ஆகணும்? சேடுகள்ல வைக்கிறதுக்கா? மணவாளன் எனக்கு கொடுத்த. நீங்க இதை பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ண பிள்ளைகிட்ட போய் மோதிரம் இருக்கும், பாத்துங்க. அந்த மோதிரம் எத்தாந்து என்ன பண்ண மாட்டாங்க? கழட்ட மாட்டாங்க. ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அப்படி தொலைஞ்சிட்டா கூட இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தொலைஞ்சிச்சுன்னா இந்த காலத்துல தொலைஞ்சா என்ன பண்ணுவாங்க? இந்த காலத்துல தொலைஞ்சா என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உடனே ஒரு போன். இப்பெல்லாம் நிச்சயம் பண்ணலாம் என்ன பண்ணிடுறாங்க? உடனே நம்பர் எப்படிதான் கிடைக்குமா தெரியாது. ஆமா, இவங்க பொண்ணு வருவாங்க, மாப்பிள்ளை வருவாங்க, இப்படிதான் அவங்க அப்படிதான் உட்காந்துருப்பாங்க, இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. எப்படிதான் நிச்சயம் பண்றாங்க, எப்படிதான் என்ன பைபிள் மாத்துறாங்க, எப்படி அந்த கேப்புக்குள்ள நம்பர் அவங்க கிட்ட போதுன்னு தெரியாது. வீட்டுல போய் கிட்ட தான் தெரியும் யார்கிட்ட பேசினுக்கிற.
மாப்பிள்ளை தான் பேசுறேன். எப்படி நம்பர் வந்து? ஆமா, ஏன் கொடுத்துட்டு இருந்த நீ அப்படியே முடிச்சு சாப்பிட்டு அப்படியே வந்துங்க. அவ்வளவு செகண்ட்ல வாங்கிடுவாங்க நம்பர். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு என்ன பண்ணுவாங்க, போனை பண்ணி இந்த மாதிரி காணாம போச்சுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, சச்சோ இதுக்கு ஏன் என்ன பண்ற, இதுக்கு என்ன பண்ணாத நீ அழாத, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம். அது இந்த காலம். ஆனா அந்த நாட்களில 10 வெள்ளிக்காசு மாப்பிள்ளை கொடுத்துட்டாங்க சொன்னா, மாப்பிள்ளை குடும்பத்தார் வந்து திருமணம் பண்ணுகிற நேரத்தில் எதை காமிக்கணும், நீ 10 வெள்ளிக்காசு காமிக்கணும். ஒண்ணு காணாம போச்சு, ஒண்ணு குறைவு சொன்னா நீ யார் தெரியுமா, கற்புள்ள கன்னிகை இல்ல, ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இந்த இடத்துல காணாம போன வெள்ளிக்காசை அவள் தேடி கண்டுபிடிப்பாளா கண்டுபிடிக்க மாட்டாளா? 9வது வசனத்தை வாசிக்கலாம். கண்டுபிடித்த பின்பு சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன். காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சேன். என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். என்னோட கூட என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. தேவ பிள்ளையே நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என்ன பாஸ்டர் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன சம்மதம் நினைக்கிறீங்களா? நிறைவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் தான் இன்னைக்கு மனுஷர்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாராம், வரங்களை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன பண்றார், மனுஷர்களுக்கு விசுவாசிக்கு ஊழியக்காரர் என்ன கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறார். ஆனா வரங்கள் எத்தனை உள்ளது? நமக்கு தெரிஞ்சு 9 வரம் தான் சொல்றோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 9 வரங்களுக்கும் மேலே உண்டு. அல்லேலூயா. இப்போ 9 வரங்கள் வச்சுக்கீங்க. இந்த 9 வரங்கள் என்ன பண்றான், ஒரு ஊழியக்காரன் 9 வரங்கள் வச்சுதான் எப்படி இருப்பான் சொல்லுங்க, எப்படி இருப்பான்? ஒரு ஊழியக்காரன் 9 வரங்கள் இருக்குது. ஒரு விசுவாசியின் 9 வரங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, மேன்மையா இருப்பாங்க, பெருமையா இருப்பாங்க. ஆமென். எங்க போனாலும் தன்னை என்ன பண்றாங்க, அவங்க கடவுள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, காமிச்சுப்பாங்க. போனவனே சேர் போடணும். ஆமென். போனவனே என்ன பண்ணணும், பூஸ்ட் போட்டுடணும். போனவனே பிரியாணி வாங்கி வச்சிடணும். ஆமென். ஆமா, சும்மா பேச்சு இதாக கேட்பாங்க. ஐயா பிரியாணி வாங்கிட்டுமா, வாங்கினோம் பிரியாணி வாங்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிதான் இருக்காங்க ஊழியக்காரங்க இல்லையா? ஆமென். என்னையும் சேர்த்தா சொல்லு. ஆமென். என்ன பண்ணிடுறோம், ஒண்ணு வாங்கிட்டு செஞ்சிருங்க. சில பேருக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, ஐயா உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணுமா அப்படின்னு சொன்னா செஞ்சு வச்சிருங்க. நண்டு எடுத்துருங்க, பத்துருங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஆமா கடமா கொஞ்சம் செஞ்சு. இன்னைக்கு போன் பண்ணி கேட்டா போதும், உங்களுக்கு என்ன செய்யணும் பாஸ்டர் சொல்லுங்க, எல்லாம் ரெடியா இருக்கும். ஆஹா இன்னைக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட வேண்டியதான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிதான் இருக்காங்க. 9 வரங்கள் உள்ள ஒரு ஊழியக்காரரா இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மேட்டிமை வருது. எனக்கு 9 வரங்கள் உண்டு. ஆனால் அந்த 9 வரங்களை கொடுத்தவர் தான் 10வது வெள்ளிக்காசு. கரங்களை கட்டி கட்டமைய பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அவர்தான் நிறைவானவர். ஆமென் சொல்லுங்க. இந்த 10வது வெள்ளிக்காசு யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 9 வரங்களை மாத்திரம் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் 9 வரங்களை அளித்தவர் தான் 10வது வெள்ளிக்காசு. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, அவர் தேடி கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் 5:6 வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை தேடுங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இப்படி யாரை தேடணும்? 9 வரங்கள் கையில் இருக்குது. இது போதாதா? எங்க போனாலும் அற்புதம் நடக்குது. அவர் ஏன் தேடணும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 9 வெள்ளிக்காசை வச்சிருந்த அந்த ஸ்திரீ 10வது வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறார். காரணம், நான் கற்புள்ள கன்னிகையாய், நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த மணவாட்டியாய் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவள் தன்னை அர்ப்பணித்து தேடுகிறாள். இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நிறைவாய் நீ வாழ வேண்டுமானால், நிறைவுள்ளவராய் இருக்கிற பூரண புருஷராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது பெருசல்ல, ஆனால் தேட வேண்டும். அல்லேலூயா. நீ எப்போ அதை தேடி கண்டுபிடிக்கிறியோ அவரை, அப்போ உனக்குள்ள குறைகள் என்ன ஆகும்? வெளியே போகும். நிறைவானவர் இயேசு உனக்குள்ள வருவார். அப்போ உன் குடும்பத்தில் என்ன வரும்? நிறைவா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. நீ எப்படி இருப்ப?
ஆமா, நம்ம இப்ப பேசணும்ல பேசுவோம். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்ச்ச போல இருப்பாய் சொல்லிடலாம். ஆனா உனக்குள்ள இருக்குது என்ன பண்ணும்? முதல்ல வெளியே ஒரு மொபைல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த மொபைல்ல நல்லா கவனிங்க, நிறைய மெசேஜ் இருக்கு. அப்படின்னா திடீர்னு ஒரு கேஸ் அந்த சிலிண்டர்ல போயிட்டு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் என்ன பண்ணுங்க? உள்ள வர மாட்டேங்குது. ஓடிபி சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம், உள்ள வரல. ஏன் பார்த்தா அங்க இருக்கிற பழைய அந்த மெசேஜ் எல்லாம் டிலீட் பண்ண உடனே புது மெசேஜ் என்ன ஆகுது? உள்ள வருது. கரங்களை தட்டிருப்பாங்க. அல்லேலூயா. உனக்குள்ள நீ நிறைவுள்ளவளாய் வாழணும், ஐஸ்வர்யமா வாழணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும்னு சொல்லி உனக்குள்ள அந்த வாஞ்சை வேணும்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற என்ன பண்ணு? அந்த குறைகள் என்ன பண்ணு? கண்டுபிடி. எல்லாத்தையும் என்ன பண்ணு? வெளியே தள்ளு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கவனிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் சொல்லுங்க வாய்க்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது ஒரு வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு என்ன செய்வாராம்? மகிமையிலே நிறைவாக்குவார். சொல்லுங்க, எப்படி நிறைவாக்குவார்? எல்லாம் சொல்லுங்க வாய்க்கு, எப்படி நிறைவாக்குவார்? யார் மகிமை பண்ணணும்? இயேசு கிறிஸ்து உன்னை கண்டு, உன்னை பார்த்து, உன் மூலமாய், என் மூலமாய் அவர் என்ன பண்ணணும்? மகிமை பட்டா உனக்கு என்ன இருக்கும்? நிறைவு இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன், பிதாவாகிய தேவன் அவர் சொல்றாரு, யாருடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கன்னு சொல்றாரு? யாருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை. அல்லேலூயா. உங்கள் குறைவெல்லாம் யாருக்குள்ள நிறைவாக்குவாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில நிறைவாக்குவார். அப்ப நீ முதல்ல யாரை மகிமைப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். நீ மகிமைப்படுத்துறியா? இல்ல இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்துறியா? நல்ல கவனி. நீ இயேசு கிறிஸ்துவை மகிமைப்பட்டுன்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். மகிமைப்படத்தக்க நடக்கிறியா? நடக்கிறோமா? ஆண்டவர் என்னை கொண்டு மகிமைப்படணும். ஆண்டவர் என்னை கொண்டு என்ன பண்ண? துக்கப்படக்கூடாது. இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 2 புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளும். ரோமர் புஸ்தகம் இல்ல, ரோமர் புஸ்தகம் எடுத்துங்க. ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம். நல்ல கவனி. எல்லாரும் உங்களுக்கு காது கொடுத்துக்கிறார்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இங்க சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? நல்ல கவனி. தேவனுடைய நாமம் புறஜாதிகள் சொல்லுங்க. புறஜாதிகளுக்குள்ளே. புறஜாதினா யாரு? புறஜாதி அப்படின்னா யாரு? இங்க புறஜாதி என்று சொன்னா அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நான் செட்டியாரு, நான் வன்னியாரு, நாய்க்கரு, இது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. புறஜாதி என்பது இயேசுவை அறியாது. இப்போ எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ள நல்ல கவனி. யார் மூலமா? ஆமென் சொல்லுங்க. இப்ப கையை பிடிங்களா? அப்பதான் தெரியும் யாரை பார்த்து சொல்றீங்க தெரியும். 2 பேரும் கையை பிடிச்சிங்க. படிக்கும் போது உங்கள் மூலமானா நம்ம மற்றவங்கள பாக்குறோம். 2 பேர் மாத்தி சொல்லும் போது தான் தெரியும். கையை பிடிச்சி சொல்லுங்க. எழுதுகிற இந்த பக்கம் கையை பிடிக்கலாம். எழுதுகிறபடி
தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ள உங்கள் மூலமா தூஷிக்கப்படுகிறது. உண்மையா இல்லை? ஒத்துக்கணும். உண்மையா இல்லைங்களா? இப்போ பக்கத்துல ஒரு சண்டை வருது, புறஜாதி பக்கத்துல ஒரு சண்டை வருது. சண்டை வந்த உடனே அவன் 4 வார்த்தை பேசுறாங்க. 4 பேசினான், 8 வார்த்தை பேசுவேன். 8 பேச 10 16 பேசுவேன். பேசிட்டு இப்போ அவன் வாயில ஒரு வார்த்தை வருது. யாராவது சரியா சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போகுது, பைபிள் வர தூக்குது, வேற வீட்டுல வேற ஜெபம் வைக்குது, வீட்டுல வேற பாட்டு பாடுது, கிறிஸ்துவ பாட்டு பாடுது. இப்ப யார் நாம தூஷிக்கப்படுது? அல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளைய பார்த்து யார் அவனை பெத்தா எங்க வந்து மூஞ்ச பாரு. இப்ப அந்த பிள்ளைய ஒருத்தர் பார்த்து திட்டுறாங்கன்னா அது பிள்ளைக்கு அவமானமா? அவன் பெற்ற தாய்க்கு உன்னையும் என்னையும் தேவன் ரத்தம் சிந்தி பாவத்தை கழுவி தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன வருதுங்க? ஒரு துக்கம், ஒரு அவமானத்தை நீயும் நானும் கொடுப்போமானால் எப்படி உன்னையும் என்னையும் நிறைவுள்ளவளாய் வாழ வைப்பார்? ஆமென் சொல்லுங்க. ஏன் உன் குடும்பத்துல ஐஸ்வர்யம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை? யோசித்து பார். ஏன் நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் கடன் கடத்துக்கு மேல கடன். காரணம் யாரு? தேவனுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில என் மூலமா தூஷிக்கப்படுது. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படணுமா, மகிமைப்படணுமா? அப்ப என்ன சொன்னார்? பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுகிறார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணுவார்? மகிமையை நிறைவாக்குவார். இப்ப மகிமைப்படணுமா, தூஷிக்கப்படணுமா? அவர் மகிமையில உனக்கு நிறைவாக்குவார். அவர் மகிமைப்படும்படியா நீ நடக்கிறியா? உன் வீட்டுக்கு பாஸ்டர் வந்தா ஒருவேளை உன் வீடு பூட்டி போட்டுருக்குன்னு சொன்னா பாஸ்டர் எங்க போவாரு? ஸ்ட்ரைட்டா எங்க போவாரு? அவர் வெளியே போயிடுவார். பூட்டு போட்டுருக்குன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கு தான் பாஸ்டர் போவார். எங்க போவார்? பக்கத்து வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு? தட்டுவார். சிஸ்டர் பேசலாம். இங்க ஒரு சகோதரி இருந்தாங்களே, யாருங்க? அவங்க பேர் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவங்க பேர் என்ன? சகோதரி பேர் என்ன? பேர் தான் ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்றாங்க. இப்ப கேக்குற பாஸ்டர் இங்க பேர் ஆசீர்வாதம், ஏன்னா உங்க பேர்லாம் சொன்ன போவாங்க. ஆசீர்வாதம் சகோதரி இருந்தாங்களே, எங்க? அவங்க வீட்டு பூட்டி போட்டு வெளியே போயிருக்காங்க. நீங்க யார்? நாங்க பாஸ்டர். அப்படிங்களா? எங்க சர்ச்சுங்க தான்? உங்க சபை தான் வராங்களா? அப்படிங்களா? சரி சரி சரி. என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? நாங்க கேட்போம். என்னாச்சு ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்ல பரவாயில்ல. உள்ள இருக்கவங்க கேம்ஸ் ஒழிப்பாங்க. வந்து பாஸ்டர் வாயை வச்சு சும்மா இருக்கிறியா? அவங்க ஏற்றி விடுவாங்க. உள்ள தருவாங்க. வாயை வச்சு அமைதியா ஏற்றி விடுவாங்க. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்? பாஸ்டருக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க ரகசியத்தை தெரியாம மண்டை உடையுது. பாஸ்டருக்கு மண்டை பிச்சுக்கிறாரு. ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதனால என்ன பண்றாருன்னா அழகா பேசி பரவாயில்ல சிஸ்டர் சொல்லுங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம். அவங்க வந்தா நாங்க கேட்க மாட்டோம், சொல்ல மாட்டோம்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க? இப்போ சகோதரியை குறித்து அழகா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்படிலாம் இருக்கிறாங்க? பகல்ல எப்படி இருக்கிறாங்க? வீட்டு பக்கத்துல அக்கா பக்கத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா பண்ணுவாங்க. ரகசியத்தை சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு உண்மையான சம்பவம். ஒரு சகோதரி நல்ல சபைக்கு போகிற ஒரு குடும்பம். பாஸ்டர் பார்த்தாரு, சகோதரி இவ்வளவு பக்தியாய் சபையில வந்து ஆராதிக்குது, அந்நிய பாஷை பேசுது, ஆவியில நிறையுது, நேரத்தோட வருது, ஜெபம் பண்ணுது. இவ்வளவு தூரத்துல வர அந்த சகோதரி வீட்டுக்கு நினைச்சது என்ன பண்ணதில்ல, போனதே கிடையாது சொல்லி. ஆமென். அந்த அம்மா கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கணும், உங்க வீட்டுக்கு நினைச்சேன் வரமா, இவ்வளவு தூரத்துல சபைக்கு வரீங்களே. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு பாஸ்டர் ஒரு நாள் என்ன பண்றாரு, அவன் வீட்டுக்கு போற நேரா போய் ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு, தெரு கிட்ட போயிட்டாரு. இப்ப நம்பர் தான் ஒரே கன்ஃபியூஷனா.
சொல்றாங்க, இந்த தெரு ஃபுல்லா சொல்றாங்க, ஃபுல்லா வெங்கடேஸ்வரர் தான். அப்படிங்களா? நம்பர் பாருங்க. இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, நம்பர் பரவாயில்ல சொல்லுங்க, இவர்கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும், பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. அவங்க பேர் சொல்றாரு. அல்லேலூயா. பேர் என்ன? பாக்கியவதி. ஆமென் சொல்லுங்க பாருங்க. பேர் என்ன? பாக்கியவதி. இப்ப பேரை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஒண்ணுல பாஸ்டர் கொஞ்சம் நேரா பாருங்க. ஆமா அவங்க கொஞ்சம் ஜனமா இருக்கிறாங்களா? ஆமா அவங்க ஜனமா இருக்குது. அங்க போங்க, அவங்கள பார்க்கலாம். ஆமென் சொல்லணும். அங்கதான் அவங்க வீடு, அங்கதான் இருப்பாங்க. ஆமென். இப்ப நேரா போற பாஸ்டர் ஆட்டோ விட்டு நடந்து சரி போய் பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு போயிட்டு பாக்கியவதி சகோதரி என்னன்னு பார்த்தா, இந்த பாக்கியவதி இன்னொரு குட்டியை பிடிச்சிருக்கிறாங்க, இவங்க அவங்க குட்டியை பிடிச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். எப்படி நிற்கிறாங்க? இவங்க இன்னொருத்தர் முடிய பிடிச்சிக்கினா அவங்க இவங்க முடிய பிடிச்சிக்கின்னு ஏய் நடக்குதுங்க, சண்டை நடக்குது. அதுக்கு இத்தனை பேர் கூடி என்ன பண்றாங்க? ஆமா, மணிக்கூட இவர் பார்த்தாரு, பாக்கியவதி எப்படி இருக்கிறாங்க? ஆவியில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பார்த்தாரு, ரைட்டு ஓகே, என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணாம வந்த வெளியே என்ன பண்றாரு. இப்போ சபையில போய் கேட்கறாங்க, ஐயா பிரைஸ் லாட் என்ன வாங்க, பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. உங்களுக்காக நான் மீன் வறுத்து சிக்கன் செஞ்சு எல்லாம் வச்சேன், நீங்க என்ன பண்ணல? அல்லேலூயா. எத்தனை மணிக்குமா மீன் வறுத்த கேட்டிருக்காரு. இவங்க சண்டை போட்ட நேரத்தை சொல்லியிருக்காங்க கரெக்டா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, பாஸ் வந்து போனது கூட தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் உன் வீட்டுக்கு வந்து போனது கூட உனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தூக்கம் உனக்குள்ள இருக்கு, அது ஒரு குறை. எத்தனை பேர் அதிகாலை ஜெபம் பண்றீங்க? ஒரு கை தூக்குது, அவங்களுக்கு கருவில தட்டுங்க, கட்டணம் அம்மாங்கி போடட்டுமே. ஒரு அதிகாலை ஒரு ஜெபம் இல்ல, ஒரு சகோதரிக்கு தன் மனைவி, தன் கணவன், தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? தேவையெல்லாம் சந்திக்கணுமே. ஆனா எனக்கு இது வரணும், அது வரணும், இது தேவை, அது தேவை, எல்லாம் தேவைப்படுது. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜெபிக்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை நீ பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுல நீ பெற்றுக்கொள்வ? அப்ப உனக்குள்ள இருக்கிற குறை முதல்ல உனக்கு ஜெபமே, அந்த குறையை எடுத்து போடு, நிறைவானது உள்ள வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமே இல்ல, வீட்டுல நைட்டும் ஜெபம் இல்ல, பகல்லும் ஜெபம் இல்ல, வேத வாசிப்பே இல்ல, தினமும் வேத வாசிப்பு கிடையாது. ஆமென். நீ எப்படி நிறைவாய் வாழ முடியும்? எப்படி நிறைவாய் வாழ முடியும்? யோசித்துப்பா. உனக்கு யோசித்துப்பா. நிறைவு வருமா உனக்கு? உனக்கு குறைகள் தான் இருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, 10வது வெள்ளிக்காசா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூரணர். அப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்னால் உனக்கு ஏன் குறை? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். யாக்கோபு 1:4-5 வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லாம் எடுங்க. யாக்கோபு கடைசி பகுதி, வெளிப்படுத்தல் பக்கத்துல கடைசி பகுதி, யாக்கோபு 1:4-5 வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் நல்ல கவனி. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாருங்க? பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் கவனிக்கிற செய்தி கவனிக்கிறீங்களா? பின்னாடி ஆண்டவருடைய விருப்பம் எப்படிமா நீ வாழ ஆசைப்படுறாரு? நீ ஒன்று என்ன பண்ணக்கூடாது? குறைவா இருக்கக்கூடாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பரலோக ஆசீர்வாதத்திலும் எப்படி கூடாது? நீ குறைவா இருக்கக்கூடாது. மற்றவங்க கை ஏந்த கூடாது. யார் உங்ககிட்ட கை ஏந்தணும்? மற்றவங்க புற ஜாதிக உங்ககிட்ட கை ஏந்தணும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க தான் எதிர் வீட்டுல குழம்பு வாங்குறது. கர்த்தருடைய பிள்ளைங்க தான் எதிர் வீட்டுல சாம்பார் வாங்கி தன் குழந்தைக்கே சாப்பாடு போடுறது. கேட்டா காஞ்ச மிளகாய் இல்ல, சாம்பார் சின்ன இல்ல,
காஞ்ச மிளகாய் இல்லை. அதனால தான் நான் தப்பா நினைச்சுக்காத பேபி, நான் உங்கள்கிட்ட குழம்பு கேட்குறேன், தப்பா நினைச்சுக்காத பேபி. அவன் பேர் பேபி, எதிர் வீட்டுக்காரன். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. யார்கிட்ட வாங்கி யார் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற, சாம்பார் வாங்குற, குழம்பு வாங்குற, எக்கா பண்ணிட்டு தக்காளி கூட ஆமென். அது கொடுத்துடும், ஆனா பின்னாடி தான் நினைச்சுப்பாரு. இப்ப அது என்ன பண்ணுதுமா, ஒரு கதை பண்றது. அந்த அம்மா பேபி என்ன பண்றாங்க, இப்போ எதிர்ப்பு பேபி இப்ப பார்த்தாங்க, ஆசீர்வாதம் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட என்ன கேக்குது, யாரு கேட்டதுக்கு சொல்லிட்டு பேபி என்ன பண்றாங்கன்னா 2 நாள் மூச்சு அடிச்சு போன குழம்பு, அதை என்ன பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சு, ஆமென், அதெல்லாம் தூக்கி போறதுக்கு பதிலா அவங்க கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுது, மூச்சு அடிச்சது, பிரிஞ்சு சாப்பிட்டு நைட் வச்சது எல்லாம் இப்ப எங்க வருதுப்போம், ஆசீர்வாதம் வீட்டுக்கு வருது. இது ஆசீர்வாதமா இருக்குமா? யார் கொடுத்து யார் வாங்கணுங்க? நீ கொடுத்து எதிர் வீட்டுல வாங்கணும். எத்தனை நாட்கள் அவன்கிட்ட நீ வாங்கி இருப்ப, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் என்ன இருக்கா? நான் சொல்றது இருக்காங்களா இல்லையா? நான் பாஸ்டர் எந்த கதையோ பேசுறேன், சில பேர் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, செய்திக்கு ஏற்ற அந்த கதைகளை நான் பேசுறேன். நீ மற்றவங்களுக்கு கொடுப்பமாய் மாறணும். நீ எப்ப நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப, எப்ப இந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும், தேவனுடைய ஐஸ்வரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவ? ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தை உனக்கு குறைவுபடக்கூடாது, பூமிக்குரிய ஐஸ்வரியம் உனக்கு குறைபடக்கூடாது. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, குறைவுள்ளவராக இருக்கக்கூடாது. அப்ப ஏதோ நீ காரியத்தை நீ குறைவுபடுறன்னு சொன்னா உன் வீட்டுக்குள்ள நிறைவு இல்ல, நிறைவான ஆசீர்வாதம் இல்ல, நிறைவான வருமானம் இல்ல, நிறைவான சமாதானம் இல்ல. அப்படி என்ன காரணம் சொன்னா, முதல்ல உனக்கு என்ன இல்ல, இந்த இடத்துல என்ன என்ன இருக்குது, ஞானம். யார் சொல்லுது? வாசிக்க போன அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆண்டவர் சொல்ல, எங்க கேளு, உனக்கு என்ன வேணும்? முதல்ல குடும்பத்தை நடத்த உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஸ்திரீ சொல்லுங்க. குடும்பத்தை ஒரு ஸ்திரீ தான் நடத்துறாங்க. ஆண் நடத்துறாங்க, ஸ்திரீ நடத்துறாங்க. மிருகங்கள் எடுத்துக்கொண்டாலும், பறவைகள் எடுத்துக்கொண்டாலும், ஜீவ ஜந்துக்கள், ஊரும் பிராணிகள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலுமே பெண்கள் சிறந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. அவங்க தான் தன் பிள்ளைக்கு, கணவனுக்கு, குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஆமென். அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு என்ன இருக்கணும், முதல்ல ஞானம் இருக்கும். இது வாங்கலாமா, இது செய்யலாமா, இது போதுமா, இது போதாதா, இது பத்துமா, இது பத்தாதா, அடுத்த மாத தேவைகள் எல்லாம் பெண்களுக்கு ஞானம் மிக அவசியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க நிறைவுள்ளவளா இருக்க, உங்க குடும்பத்தை நடத்த முதல்ல உனக்கு என்ன வேணும், ஞானம் இருந்துட்டு சொன்னா, அப்ப என்ன பண்ணுவ? ஞானம் உள்ள மனுஷன் அழகா என்ன பண்ணுவாங்க, காலையில செபிப்பாங்க, தேவனை துதிப்பாங்க, ஆலயத்துக்கு ஒரு நாளும் வராம அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். நிறைவுள்ளவளா இருந்த ஒரு மனுஷன், முதல் கெட்ட குமார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு என்ன பேரு? ஆனா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன, நல்ல குமார் தானே. இப்ப எப்படி ஆயிட்டாரு? எதுக்காக கெட்ட குமார் நான்? இந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தார் பாரு. நிறைவுள்ளவரா இருந்தார். அந்த எடுத்துக்க பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுக்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது வாசிக்கலாம். 12ஆம் வசனம் சக்கரம் படிக்க பார்க்கலாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை முதல்ல சொத்தை பிரி. அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தாரு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்ல கவனிங்க பாருங்க பார்க்கலாம். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல. இப்போ சொத்தை பிரிக்க சொல்லிட்டாரு இளைய மகன். நீ சொத்தை பிரிச்சிருப்பா,
எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, நான் வெளியே போறேன். தகப்பன் எவ்வளவு பேசி பார்த்தாரு, கேட்கல. இப்ப என்ன பண்றாரு, சொத்தை பிரிச்சு இந்த பெரிய பையனுக்கு வர சொத்து இவருக்கு வர பங்கு கொடுக்குறாரு. இப்ப இவர் யாரு, நிறைவு உள்ளவராக இருக்கிற ஒரு ஐஸ்வர்யமா. ஆமென் சொல்லு. எவ்வளவு இருந்தது, நல்லா திருப்தியா இருந்தது. எங்க போயிட்டாரு இப்போ, எல்லாவற்றையும் போய் என்ன பண்ணாரு, அழித்து போட்டார். எல்லா ஐஸ்வர்யமும் அழிந்து போச்சு. என்ன இல்ல, ஞானம். நீங்க அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? கையில ஒரு மாசம் சம்பளம் வாங்கிட்டோம்னா அவங்க பிடிக்க, அவங்க ஆடுற ஆட்டம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு மாசம் சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா சிக்கன் ரோல் அடுத்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கும். அப்புறம் ஏதோ ஒன்று சொல்றாங்க, கோழிய இந்த உயிரோட ஒரு கம்பியை விட்டு கிரிலா, ஒரு மாசம் சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா பாரு, அவங்க சம்பளம் வாங்கணும், அந்த தசமபாகத்தை கூட எடுத்து பிரிக்க மாட்டாங்க. வாங்கின ஒண்ணு நேரா போயிட்டு கிரிலு கண்ட போய் நிற்கும். முழு கோழி அப்படியே எடுத்து வருவாங்க வீட்டுக்கு. ஒரு மாசம் சம்பளம் வாங்கினா அந்த ஒரு வாரம் அவங்க ஆடுற ஆட்டம் அடுத்த மாசம் எதிர் வீட்டுல கேக்குது. ஆமென் சொல்லுங்க. உண்மையா இல்லையா? ஞானம் இல்லை. ஆமென். முதல்ல வாங்குற வருமானத்துல அவன் எனக்கு அப்படிதான் என் பாசமா சொல்லி கொடுத்தாங்க, அது சொல்ல வர. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஏசு கிறிஸ்து யாரும் தெரியாது, இந்து குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இருந்தனால அவங்க என்னுடைய நான் வாங்கும்போது, சம்பளம் வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நான் நிறைவுள்ளவராய் வாழணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்த அந்த வருமானத்தை வீட்டுக்கு நேரா கொண்டு வர சொல்லுவாங்க. இந்த வர வழியில நேரா அங்க போய் வாங்குறேன், இங்க போய் வாங்குறேன், அதை வாங்கி அதெல்லாம் வாங்கக்கூடாது. சம்பளம் வாங்கின கவர் நேரா வீட்டுக்கு வந்து அதை எடுத்து பிரிச்சு என் கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் ஒரு ஸ்டாண்ட் இருப்பாங்க, நின்று அப்படியே ஜோம் பண்ணி அப்பவே கவர் எடுத்து போட்டுருவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்க, பைபிளோட வச்சிருவாங்க. அந்த காசு அவருடையது, அது பரிசுத்தமானது. ஆமென் சொல்லுங்க. எப்போ நீ ஒதுக்குறியோ, உடனே எடுத்து அப்பே பிரிக்கிறியோ, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இதை வைக்கிறோம்னா, நான் நிறைவுள்ளவனாய் வாழணும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, இன்னைக்கு இந்த ஒரு மாதம் வேலைக்கு போய் பலனோட சுகத்தோட. இன்னைக்கு எத்தனை பேர் 30 நாள் வேலைக்கு போக முடியும்? 10 நாள் லீவு, 5 நாள் லீவு, 7 நாள் லீவு, உடம்பு முடியல, கை கால் உழைச்சு ஒரு மாசம் சம்பளத்தை ஒழுங்கா வாங்க முடியல. அதை வாங்கின உடனே அவங்க செய்யற காரியம் அதுதான் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு வேலை செஞ்சு முடிச்சிடுவேன், கார்பெண்டர் வேலை தான் செய்யறேன், ஒரு வேலை செஞ்சு முடிச்சிடுவேன், முடியறதுக்குள்ள அடுத்த வேலை வந்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள வேலை வரும். அல்லேலூயா. சில காரியத்தை நான் என்ன பண்ணோம், ஒழுங்குபடுத்தணும். நான் நிறைவா வாழ வேண்டுமானால் எனக்குள்ள இருக்கிற குறை என்ன பண்ணணும், நான் ஒழுங்குபடுத்தணும். நீங்க நிறைவுள்ளவா இருக்கலாம், உங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கலாம், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆடாத ஆட்டலாம் நீங்க ஆடலாம். இந்த கெட்ட குமாரனை போல எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அழித்து போடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள குறைவுகளை முதல்ல மாற்றி போடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஞானம் உள்ளவராய் இருக்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக பார்க்கும்போது நகோமியை குறித்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். முதல்ல கெட்ட குமாரன், ஞானம் இல்லாத ஒரு கெட்ட குமாரன். ஆமென் சொல்லுங்க. இங்க ஞானம் இல்லாத ஒரு சகோதரி. வாசிக்கலாம். ஒரு ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 19, 20, 21. ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. அப்படியே இருவரும் அப்பொழுது இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது அந்த ஊர்ல எல்லாரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை என்ன செய்யாதீங்க, நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவராய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மைங்க. நகோமின்னு பேர் வச்சிருக்கீங்க யாராவது? நகோமின்னு என்னங்க? மதுரம், இனிப்பு, சுவை. நகோமினா அதான். பேருக்கேற்றபடி முதல்ல நீயும் நானும் வாழ கற்றுக்கொள்ள நல்லா புரிஞ்சுக்கணும்.
எஸ்தரோட பேர் வச்சா என்ன பண்ணோம்? 3 நாள் என்ன பண்ணோம்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு பேரு கேட்ட ஒரு ஆசீர்வாத குணாதிசயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அதை வீட்டுல பைபிள்ல படிக்கணும். உன் பேர் என்ன இருக்கா இல்ல பாரு, என்ன என் பேர் எழுதி இதுல கொடுத்துருக்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த பாருங்க, நகோமி சொல்ற காரியம் பாருங்க. நகோமி எருசலேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போனா, போகும்போது எத்தனை பேரா போனாங்க? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 4 பேரா போனாங்களா? எத்தனை பேரா போனாங்க? 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, 2 மனைவி, மருமகள். எத்தனை ஆயிடுச்சு அப்போ? அதுவே 4 ஆயிடுச்சு. அப்புறம் புருஷன், மொத்தம் 6 பேர் போனாங்க. போன இடத்துல 2 பேருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. போன இடத்துல சூப்பரான ஒரு பொண்ணு கிடைச்சது 2 பேருக்கும், 2 மருமகள் கிடைச்சது. ஆனா என்ன இல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்பவே நீ உசராவனா? ஆமென் சொல்லுங்களேன். நீ போற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா அப்பவே என்ன ஆயிடணும்? உஷாரா இல்லணும். இந்த இடத்துக்கு வந்த, இந்த பகுதிக்கு வந்த, ஐயோ இந்த பக்கம் வீடு வந்த, இந்த இடத்துல எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லையே. ஆமென் சொல்லுங்க. யோசிக்கணும். நான் இந்த இடத்துல இருந்த ஆசீர்வாதமா இருந்தேனே. நகோமி யோசிக்கல. 1 வருஷம் குழந்தை இல்ல, 2 வருஷம் குழந்தை இல்ல, 3 வருஷம் குழந்தை இல்ல, 10 வருஷம் ரூத்துக்கு தன் மருமகளுக்கு குழந்தை இல்லாம இருந்தா. அது வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. அங்க நடக்குது மரணம். ஆமென் சொல்லுங்க. நகோமி கணவன் மரித்து போய்விட்டார். 2 பிள்ளைய மரிச்சு போயிடுச்சு. இப்ப 3 பேர் என்ன ஆயிட்டாங்க? விதவை ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க சொல்றாங்க, நான் எப்படிதான் போனேன் சொல்லுங்க. எப்படிதான் வாய்ட்டு சொல்லுங்க. நான் எப்படி போனேன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து நான் நிறைவாய் இருந்து நான் போனேன். உன்னை யார் போக சொல்லிச்சு? ஹல்லேலூயா. ஞானம் எங்க? உன் ஞானம் எங்க போச்சு? ஞானம் இல்லாத நபர். ஆனா உண்மையை சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மாறான்னு கூப்பிடுங்க. நகோமின்னு கூப்பிடாது. நான் இனிமையானவள் இல்லை, நான் கசப்பா இருக்கிறேன், கணவன் இல்லை, 2 பிள்ளையை பறி கொடுத்துட்டேன். ஆனா கர்த்தர், நான் நிறைவுல தான் போனேன். கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு? பெருமையாக்கிட்டார். சில நேரத்தில் நீ கீழ்ப்படியாதபடி உன் சுயமாய் நீ யோசிப்பாயானால், உன் சுயமாய் கடன் வாங்குவாயானால், உன் சுயமாய் வாழ உன் சரீரம் ஆத்தும ஆவியை நீ பிசாசுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவன் என்ன செய்வாரு? வெறுமையாக்கிடுவார். எந்த பணத்தை வச்சு இல்லாத ஆட்டம் ஆடுறியோ அதே பணம் தான் உண்மையில இல்லாம இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த கெட்ட குமாரன் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணா? இல்லாத ஆட்டம் ஆடலாம். கடைசியில என்ன பண்ணுவேன்? அவனை வெறுமையாக்குனாரு. இங்க யாரை வெறுமையாக்குறாரு? யாரை வெறுமையாக்குறாரு? யாரு சொல்லுங்க? நகோமி. ஒருவேளை இன்னைக்கு உனக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கலாம், உனக்கு எந்த குறைவு இல்லாம இருக்க, நல்ல சத்தியத்தை கேளு. என் கையில பல 1000 நான் வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? உன் சுய புத்திர நீ சாயாத. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற குறைவுகளை நீ எடுத்து போனா உனக்கு நிறைவு வரும். ஆமென் சொல்லுங்க. உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள ஆண்டவர் நிறைவு உண்டாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாக. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் அதிகாரம் 32 35 வாசிக்கிறோம். சீக்கிரம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளமாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தனது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் நல்ல கவனி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீடு வாசல் ஏதாவது உனக்கு ஒரு வருமானம் வந்தது சொன்னா அதை வித்ததுல என்ன பண்ணக்கூடாது? ஒளிச்சு வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. திடீர்னு ஒரு பிஎஃப் பணம் வந்து நிற்கும், பட்டுன்னு அக்கௌண்ட்ல விழுந்துடும். இத்தனை வருஷம் வேலை செஞ்ச பிஎஃப் பணம் வந்து நிற்கும்.
பார்த்தா திடீர்னு 1.5 லட்சம் ரூபாய் ஒளித்து வைக்க கூடாது. இங்க விசுவாசிகள் செய்த காரியங்கள் அவர்கள் பொதுவாய் அனுபவித்தார்கள். நிலங்களையும் வீடுகளையும் விற்று என்ன செய்றாங்க பாருங்க. படிங்க 35. அப்போஸ்தலர் 35 அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அவனவனுக்கு தேவையானது தக்கதாக என்ன படிக்கிறீங்க? 35 படிக்க சொல்றேன். அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒரு குறையோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு ஒரு குறை என்ன? உனக்கு ஒரு குறை இல்லாம இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ண நீ? இதுல ஒரு ஞானம் வேணும். ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளை வருமானம் வருதா? உன் கணவன் வருமானம் வருதா? என்ன பண்ற? இல்லையா, எந்தில மட்டும்தான் கொடுப்பேன் ஆண்டவருக்கு, அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்? ஞானம் எங்க போச்சு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையோட வருமானத்தை எடுத்து வை, பிள்ளை ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளையோட வருமானத்தை வாங்கி வந்து சபையில காணிக்க கொடு, ஜெபம் பண்ணு, ரட்சிக்கப்படுவான். எப்படி காணிக்க இங்க வரும்போது எப்படி விடுவார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ இங்க பார்க்கிறோம், இங்க இவங்களுக்கு எந்த குறைவுமே ஆமென் சொல்லுங்க, எந்த குறைவுமே இல்ல. அப்போஸ்தலர்களை ஆண்டவர் நிறைவுள்ளவளாய் நடத்தினார். எந்த குறைவே இல்லை அவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிறைவாய் கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்குள்ள குறைவுகளை ஆண்டவர் எடுத்து காமிச்சிருக்கிறார். என்ன பண்ணாத? இப்ப என்ன பண்ணோம்? ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா. நீங்க சரியாய் இருந்தீங்க சொன்னா, நீங்க சரியாய் நடப்பீங்க சொன்னா, நீங்க சரியாய் புத்தியாய் இருப்பீங்க சொன்னா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பார். லூக்கா புத்தகத்துல இந்த 4ஆம் 22ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை வீட்டை படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவே கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? ஆமென் சொல்லுங்க. உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன குறை இருக்குன்னு. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? கொஞ்சம் எல்லாம் எழுப்பி நிற்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்தி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். எல்லாம் எழுப்பி நில்லுங்க. எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட நீங்க இப்ப என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒருவரை ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு ஜெபம் பண்ணாதபடி இருக்கலாம், ஆலயத்துக்கு வராம இருக்கலாம், வருமானத்தை கொடுக்காதபடி இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் இப்போ கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கண்களையும் மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை நீங்கள் நிறைவுள்ளவராய் வாழ வேண்டுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். வாய்க்கு அறிக்கை செய்யுங்க. வருமான குறைவு வீட்டுல காணப்படுதா? ஆசீர்வாத குறைவு காணப்படுதா? கடன் சூழலை சூழ்ந்திருக்கிறதா? என்ன செய்வது, ஏது செய்வது? ஆனா ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் உனக்கு நல்லாதனே வச்சிருந்தாரு. ஆரம்பத்தில் நல்ல வருமானத்தை கொடுத்தார் அல்லவா? அந்த வருமானத்தை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தினியா? ஆண்டவர் கேட்கிறார். ரீபா ராதா ராபா